ம் ஆ டேய் இங்க என்னடா பண்ற? தூங்கலையா? இல்ல, ஏன் பயமா இருக்கு. பயமா இருக்கா? ஆமா டாடி, உங்களோடயே படுத்துக்கிறேன். ஒரு கழுத வயசாகுது உனக்கு, இன்னுமா தனியா தூங்க பயமா இருக்கு? நல்ல பையன்டா நீ, வா. தேங்க்ஸ் மம்மி. என்னாச்சு? என்னாச்சுங்க? ஏன் இப்படி பேய் அடிச்ச மாதிரி இருக்கீங்க? அந்த மாதிரி தான் இப்போ ஆச்சு சாந்தி. எந்த மாதிரி? நீ சொன்னியே அந்த மாதிரி. என்ன உளறீங்க? ஏதாவது கெட்ட கனவு கண்டீங்களா? இல்லை சாந்தி, கனவுலாம் இல்லை. இந்த பெட்ஷீட் என் கழுத்தை அப்படியே டைட்டா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா மூச்சு முட்டி நான் செத்தே போயிருப்பேன். அட நீங்க வேற, சும்மா இருங்க. காமெடி பண்ணிக்கிட்டேன். என்னது காமெடி பண்றேனா? நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன், உனக்கு அது காமெடி மாதிரி தெரியுதா? வேற என்னவா? அங்க பாருங்க, பையன் உங்க மேல காலை போட்டிருக்கான். நல்ல தூக்கத்துல உங்களுக்கு அப்படி தோணி இருக்கு. அவனே பரவாயில்ல போல இருக்கு, நீங்க அவனுக்கு மேல இருக்கீங்க. தண்ணி குடிக்கிறீங்களா? இல்ல வேணாம். சாரி மம்மி, சாரி டாடி, என்னால தான் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ். நான் என் ரூம்க்கே போய் படுத்துக்கிறேன். உங்களுக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? டை கழுத்தை இருக்குது, திருஷ்டி பொம்மை தலையில விழ பாக்குது, இப்ப பெட்ஷீட் கழுத்தை அழுத்துதுன்னு விசித்திரமா சொல்றீங்க. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுங்க. எங்களுக்கெல்லாம் எதுவும் நடக்கலையே. சரி போது விடுங்க, நாளைக்கு காளி கோவிலுக்கு போய் பூஜை பண்ணிக்கலாம். ஏதோ முகக்கட்டு இருக்கிற மாதிரி தெரியுது.
ஐயா, வாப்பா, என்ன வேணும்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்க ஐயா. என்கிட்டயா? ஆமாங்க. சரி, உள்ள வா. வாப்பா, என்ன சொல்ல வந்த? அது வந்து என்ன ஏதாவது அட்வான்ஸா? அதெல்லாம் எதுவும் வேணாங்கய்யா. சம்பளம் வாங்கிட்டல? வாங்கிட்டேங்கய்யா. பின்ன என்ன? ஒன்றும் இல்லைங்கய்யா, வேலையை விட்டு நின்றுடலான் இருக்கேன்யா. ஐயா அம்மா கிட்ட சொல்ல மனசு இல்லை, அதான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்ட? அது வந்துங்க, இவ்வளோ நாள் எந்த பிரச்சனையும் இல்லாம இங்க வேலை செஞ்சுட்டு இருந்த, இப்போ திடீர்னு நிக்கிறேன்னு சொல்றே, என்ன ஆச்சு? இதே தான் ஐயாவும் அம்மாவும் கேட்பாங்க. அவங்க கிட்ட என்ன பதில் சொல்ல போற? அவங்க முகத்தை பார்த்து நேராக சொல்ல முடியலன்னு தான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்க எனக்கு மனசு இல்லைங்க. இது வரைக்கும் ஒத்துக்கிட்ட மனசு இப்ப எப்படி ஒத்துக்காம போச்சு? அது வந்துங்க, இந்த திடீர் முடிவுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல? ஆமாங்க, அப்ப சொல்லு. இந்த வீட்டில் ஏதோ ஒரு விபரீதம் நடக்க போகிறதா என் உள்மனசு சொல்லுதுங்க. விபரீதமா? விவரமா சொல்லு. விவரமாக சொல்ல ஒன்றும் இல்லைங்க, ஆனால் ஏதோ நடக்க போகுதுன்னு தோணுதுங்க. ஆமா, எனக்கு கூட தான் தோணுது. ஆனா அதுக்காக ஏன் வேலை விட்டு போகணும்? உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலங்க. நான் நேரடியாக விஷயத்துக்கே வந்துடுறேங்க. அப்படி தேங்காய் உடைச்ச மாதிரி நேரா விஷயத்துக்கு வா. நம்ம வீட்டில் ஏதோ துர்சக்தி நுழைஞ்சிருக்குன்னு தெரியுதுங்க. துர்சக்தியா? ஆமாங்க, பேய், பிசாசு, கெட்ட ஆவின்னு இதில் ஏதாவது ஒன்று இருக்கலாங்க. இங்கே நடக்கிறதையும் என் கண்ணால் பார்க்குறதையும் வச்சு தாங்க சொல்கிறேன். ஐயா, நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவன், சாமி பக்தியும் அதிகம். ஏதோ கெட்ட ஆத்மா இருக்கிற இடத்துல நான் இருந்தாலோ இல்லை நான் இருக்கிற இடத்துல கெட்ட ஆத்மா இருந்தாலோ எனக்கு தெரிஞ்சிருங்கய்யா. நீ சொல்றதெல்லாம் உண்மையா? சத்தியமாங்க. நீ சொல்ற அந்த கெட்டாவி இங்க இருக்குங்கிறியா? நிச்சயமாங்க, என் ஐயப்ப மேலே சத்தியமா நான் சொல்றது உண்மைங்க. அத நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது? வேணும்னா ஐயா, நான் வரேங்கய்யா. உங்க OTT Plus ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.